அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோப் அகாடமி கிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. நம்ம கிஷோப் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த வீடியோ பதிவு பாருங்க. ப்ளஸ் டிஎன்பிசி படிக்கக்கூடிய எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோ பதிவு வந்து ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முந்தா நேற்று நைட் எனக்கு ஒரு 2 மணிக்கு ஒரு கால் வந்துருந்துச்சு. ஸோ அப்போ தான் நான் வந்து பாப்பா தம்பி அழுதுட்டு இருக்கான்ட்டு கையில் வச்சு நான் தூங்க வச்சுட்டு இருந்தேன். சடனாக ஒரு கால், அந்த டைமில் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு கால் வந்துச்சு. சரி, யாராவது தெரியாமல் வந்து கிளிக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தேன். திரும்ப அகைன் வந்து கால் வந்துச்சு. என்னடா அட்டன் பண்ணி பார்த்தா அந்த ஒரு பொண்ணு பேசினாங்க. டிஎன்பிசி ஸ்டூடெண்ட், நம்ம ஸ்டூடெண்ட் தான். அவங்க சொன்னாங்க, சார் இந்த மாதிரி வந்து நம்ம குரூப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு சார், அதில் நான் வந்து பணம் கட்டினேன், எனக்கு திரும்ப வந்து பார்த்தோன்னா பணம் வந்து 8000 கட்ட சொன்னாங்க, திரும்ப பணம் கட்டினேன், எனக்கு இப்போ வந்து எதுவுமே அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்கன்னு. எந்த குரூப்பில் எதுவுமே வந்து நம்ம கிஷோப் அகாடமி தான் சார் வந்துச்சு. போய் பார்த்தா இந்த டெலகிராமில் ஆடு வரும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆடு, இது என்னுடைய ஏழை மாணவர்களுக்கு வந்து பணம் கட்டுங்க, இல்லை நீங்கள் வீட்டில் இருந்தே சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு டெலகிராமில் ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ஆடு வரும். அந்த ஆடில் போய் பணம் கட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 3000 கட்டியிருக்காங்க, திரும்ப வந்து பார்த்தோன்னா அவங்க 8000 கட்ட சொல்லியிருந்தாங்க, திரும்ப அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கி 8000 கட்டினாங்களாம். எனக்கு தூக்கி வரி போட்டுருச்சு, என்னடா இது அப்படின்ட்டு. ஏற்கனவே நம்ம டெலகிராமில் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போம், தம்பிகளா இதெல்லாம் வந்து டெலகிராமில் ஒரு டிஃபால்ட் ஆடு, இதெல்லாம் கிளிக் பண்ணி யாரும் பணம் கட்டிடாதீங்க அப்படின்ட்டு. நம்ம ஒரு 1500 ஃபீஸ் வந்து வாங்குறதுக்கு நம்ம 10 வீடியோவில் வந்து நம்ம சொல்லுவோம். அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஒரு மெசேஜில் வந்து நீங்கள் 3000 கட்டுங்க 8000 கட்டு நம்ம சொல்லுவோமா? அவங்க ஏன்பா இப்படி கட்டினீங்க, கொஞ்சம் உசாராக இருந்துக்கலாம். இல்லை சார், நம்ம குரூப்பில் இருந்தாலும் ட்ரஸ்ட்டாக இருக்கணும். ட்ரஸ்டபுளாக இருந்தாலுமே கூட என்ன எதுக்கு கூட எதுக்கு கட்டணும், எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னு கூட விசாரிக்க நீங்கள் பண்ணுவீங்க. அப்படின்னா கூட இப்போ கால் பண்ணுறீங்கல்ல, அப்போவே எனக்கு ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல. எனக்கு தூக்கி வரி போட்டுருச்சு. அது இல்லாமல் அடுத்த நாள் இன்னொரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, சார் இந்த மாதிரி நான் வந்து 13000 நான் கட்டினேன் சார், எனக்கு வந்து அமௌண்ட் ரிட்டர்ன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க சார், நான் ஏமாந்துட்டேன்னு நினச்சி. எனக்கு என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் பேட்ச் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து ஒரு ஃபேமிலி மேன் தான், அவர் வந்து சொன்னார், சார் அந்த சேலரி ஃபுல்லாக அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். என்னடா இது, ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. உண்மையிலுமே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஸ்டூடெண்ட் ஏன் இவ்வளோ அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க? ஒரு இடத்துல பணம் கட்டும்போது எப்படி என்ன ஏதுன்னு விசாரிக்காமலே பணம் கட்டுவீங்க? இது நான் வந்து அதுக்கப்புறம் தான் விசாரிக்கும் போது சொல்லி சாய் சார், துரோணா அகாடமி அவங்கள கேட்கும்போது சொல்கிறாங்க, ஆமாம் நம்மதுலேயும் இந்த மாதிரி பசங்க வந்து ஏமாறுறாங்க, நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் வந்து நம்ம வீடியோவும் ஆடியோவும் நம்ம சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இது வந்து மாற்ற முடியாது. டெலகிராமில் இந்த ஆட் வந்து டிஃபால்ட் ஆட். இங்கே பாருங்க, டிஎன்பிசியோட இதுலேயே நமக்கு ஆட் வந்துருது. இது பாருங்க, டிஎன்பிசியோட டெலகிராம் சேனல், அஃபிஷியல் டெலகிராம் சேனல், அதுலேயே ஆட் வந்துருக்கு. எப்படி வரணும்? டெலகிராமில் டிஃபால்ட் ஆட், அதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எனக்கு ஆட் வரக்கூடாதுன்னா நான் வந்து டெலகிராமில் ப்ரீமியம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்கு நான் பணம் கட்டணும் மாதம். எதுக்கு நான் கட்டணும்? எனக்கு என்னோட டெலகிராம் நான் வராமல் இருக்குன்னா நான் கட்டணும். ஆனால் எனக்கு அது நான் கிளிக் பண்ணாமல் இருந்தால் நான் கட்ட தேவையில்லை. இப்போ உங்களோட டெலகிராமில் வரக்கூடாது, நீங்கள் பணம் கட்டணும் ப்ரீமியத்துக்கு. எதுக்கு அதை போய் நம்ம கட்டிக்கிட்டு உசாராக இருந்து கட்டாம விட்டாலும் முடிஞ்சு போச்சு. இது வந்து குரூப்பில் வந்து வராமல் இருக்கிறதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு வராமல் இருக்குன்னா நீங்கள் வந்து பணம் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கொண்டு வரக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்படி இல்லை, நீங்கள் டெலகிராம் ப்ரீமியமாக மாறிக்கணும். நீங்கள் எதுக்கு கணக்கு கட்டுறீங்க? ஒரு 5000 10,000 5000 கேட்குறாங்க, எப்படி எதை நம்பி பணம் கட்டுறாங்கன்னே தெரியல. தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த ஏழை எளிய மாணவர்கள், நீங்கள் வீட்டிலேருந்து வருமானம் சம்பாதிக்கலாம், தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நம்பி ஏமாறாதீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஆல்ரெடி நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்கிறேன், ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏமாந்துடாதீங்க. சரிங்களா? நன்றி.